ஒவ்வொரு கிழமையும் பிறந்தவர்களும் எந்தெந்த தெய்வத்தை வணங்கினால் நீங்கள் நினைத்தது நடக்கும் தெரியுமா? தெரிந்து வாழ்வில் வெற்றி பெறுங்கள். ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையும் அவர்களின் பிறந்த நாளின் அடிப்படையில் பல்வேறு குணங்களை கொண்டிருக்கும் என்று ஆன்மீகம் கூறுகிறது. இந்த உலகத்தில் எந்த ஒரு நிகழ்வும் தற்செயலாக நடைபெறுவதில்லை. ஒவ்வொரு மனிதனின் குணநலன்கள், சிந்தனை முறை, வாழ்க்கை நடை ஆகியவை அவைகளின் பிறந்த கிழமையை பொறுத்து மாறுபடலாம். பல்வேறு கிழமைகளில் பிறந்தவர்களுக்கு வேறுபட்ட தன்மைகள் இருப்பதுடன் அவர்களுக்கு ஏற்ப சில ஆன்மீக பரிகாரங்களும் உள்ளன. இவை அவர்களின் வாழ்க்கையை சிறப்பாக வழிநடத்த உதவக்கூடியதாக இருக்கும். பிறந்த கிழமையின் அடிப்படையில் குணநலன்கள். ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள். குணநலன்: கடின உழைப்பாளிகள், எந்த வேலையையும் திறம்பட செய்வார்கள். பிறரை ஏமாற்றாமல் நேர்மையாக இருப்பார்கள். தலைமை பண்புகள் உரியவர்கள். அதிகார வெற்றி பெறுவார்கள். உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதில் உற்சாகம் காட்டுவார்கள். சில நேரங்களில் மௌனமாக இருக்க வேண்டும் என நினைப்பார்கள். ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்ய வேண்டும். கோதுமை உணவுகளை நைவேத்தியமாக சமர்ப்பிக்கலாம். சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிற உடைகளை அணிவது சிறப்பு. திங்கட்கிழமை பிறந்தவர்கள். குணநலன்: பேச்சில் செல்வாக்கு மிக்கவர்கள், வேடிக்கையான பேச்சாளர்கள், நல்ல ஞாபக சக்தி, சாந்தம், சகிப்புத்தன்மை கொண்டவர்கள், எதிரிகளையும் நண்பர்களாக நினைக்கும் நல்ல மனம் கொண்டவர்கள். வாழ்க்கையில் ஏமாற்றங்களை சந்திக்க வாய்ப்பு அதிகம். பழைய விஷயங்களை நினைத்து கவலை கொள்ளும் மனநிலை. ஆன்மீக பரிகாரம்: வெள்ளை நிற பூக்களால் அம்பாள் வழிபாடு செய்யலாம். கற்கண்டு கலந்த நைவேத்தியம் படைப்பது சிறப்பு. வெள்ளை, சந்தன நிற ஆடைகள் அணிவது நல்லது. செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள். குணநலன்: நேர்மையானவர்கள், நியாய தர்மத்தை கடைபிடிப்பவர்கள், துணிச்சலாக செயல்படுவார்கள், கபடம் செய்ய மாட்டார்கள், உணர்ச்சி வசப்பட்டு சில நேரங்களில் வெகுளியாக இருப்பார்கள். நண்பர்களிடம் எதையும் வெளிப்படையாக பேசுவார்கள். சிலருக்கு பிடித்தவராக, சிலருக்கு வெறுப்பை சம்பாதிக்க கூடியவர்கள். ஆன்மீக பரிகாரம்: முருகன் வழிபாடு சிறப்பு. அரளிப்பூ மாலை அணிவிக்கலாம். சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற ஆடைகளை அணிவது நல்லது. புதன்கிழமை பிறந்தவர்கள். குணநலன்: அறிவாற்றல் மிகுந்தவர்கள், எந்த சூழ்நிலையையும் புரிந்து கொள்வார்கள், ரகசியங்களை பாதுகாப்பார்கள், பொறுப்புடன் செயல்படுவார்கள், சொற்களில் இனிமை இருக்கும், பேச்சில் நுண்ணறிவு அதிகம், பிறரின் பார்வையில் காரியவாதிகளாக தோன்றலாம், முடிவெடுக்க மந்தமான போக்கு. ஆன்மீக பரிகாரம்: விஷ்ணு வழிபாடு செய்யலாம். துளசி பூஜை செய்யலாம். பச்சை மற்றும் இளநீலம் நிற ஆடைகளை அணிவது சிறப்பு. வியாழக்கிழமை பிறந்தவர்கள். குணநலன்: உயர்ந்த பண்புகள், பேச்சிலும் எழுத்திலும் ஆற்றல் மிக்கவர்கள், மற்றவர்களுக்கு தன்னை அர்ப்பணிக்கும் பண்புடையவர்கள், உறவுகளிலும் நண்பர்களிடமும் உண்மை மற்றும் நீதியை கடைபிடிப்பவர்கள். முன்கோபம் அதிகம், ஆனால் பின்னர் மனம் திறந்து பேசுவார்கள். பிறருக்காக தன்னையே தியாகம் செய்யும் மனப்பான்மை கொண்டவர்கள். ஆன்மீக பரிகாரம்: தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறப்பு. மஞ்சள் பூக்கள் கொண்டு பூஜை செய்யலாம். தங்க நிற ஆடைகளை அணிவது நன்மை தரும். வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள். குணநலன்: கலைத்துறையில் ஈடுபாடு கொண்டவர்கள், எதிர்பாலினத்தவரை எளிதில் கவரும் தன்மை உடையவர்கள், சிந்தனை மற்றும் செயலில் நிதானம் இருப்பார்கள். சில நேரங்களில் உற்சாகமாகவும் சில நேரங்களில் கேலியாகவும் இருப்பார்கள். எந்த விஷயத்திலும் லாப நஷ்டம் ஆராய்ந்து செயல்படுவார்கள். ஆன்மீக பரிகாரம்: அம்பாள் வழிபாடு சிறப்பு. மல்லிகை பூக்கள் கொண்டு பூஜை செய்யலாம். வெள்ளை நிற ஆடைகளை அணிவது சிறப்பு தரும். சனிக்கிழமை பிறந்தவர்கள். குணநலன்: பொறுமை மிகுந்தவர்கள், நேர்மையாக வாழ்வார்கள், பெரியோர்களிடம் பக்தி கொண்டு நடப்பார்கள், ஆழ்ந்த சிந்தனை செய்வார்கள், எதிலும் மிகுந்த கவனம் செலுத்துவார்கள், தன்னம்பிக்கை மிக்கவர்கள், முயற்சியில் வெற்றி அடைவார்கள், பிறரின் பார்வையில் சற்றே மங்கலான தோற்றம் காணப்படலாம். ஆன்மீக பரிகாரம்: சிவபெருமான் வழிபாடு சிறப்பு. நீல சங்குப்பூ கொண்டு பூஜை செய்யலாம். நீலம் நிற ஆடைகளை அணிவது நன்மை தரும். ஒவ்வொருவரும் தனித்துவமான குணநலன்களும் சிறந்த முறைகளும் கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில் நாம் எடுக்கும் முடிவுகள், எதிர்கொள்ளும் சவால்கள், வெற்றிகளுக்கான வாய்ப்புகள் அனைத்தும் பல்வேறு காரணிகளால் பாதிக்கப்படுகின்றன. பிறந்த கிழமையின் ஆதிக்கம் நம்முடைய வாழ்க்கை நடைமுறைகளை பிரதிபலிக்கக்கூடும். இதை புரிந்து கொண்டு நம்முடைய செயல்களில் சிறந்த மாற்றங்களை செய்ய முடியும். சுயநலமற்ற எண்ணங்கள், நல்ல பண்புகள், பொறுமை, முயற்சி, நேர்மையான வழிமுறைகள் ஆகியவற்றை பின்பற்றி வாழ்க்கையை உயர்த்தி கொள்ளலாம். நாம் செயல்கள் நம்மை உருவாக்கும். எதையும் தெளிவாக புரிந்து கொண்டு நேர்மையான முயற்சியுடன் செயல்பட்டால் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எட்டலாம். நல்ல செயல்களும் நேர்மையான மனப்போக்கும் ஒருவரின் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றும் என்பதை மறந்து விடாமல் ஒவ்வொரு நாளையும் சிறப்பாக அமைத்துக் கொள்வோம். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக
மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.